அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சி இந்த 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தில் இருந்து வக்ர நிலை அடைய போகிறாருங்க. அப்போ இந்த காலகட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 4.5 மாத காலமும் வக்ர நிலையில் தான் இருக்க போகிறாருங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலகட்டமாக அமையப்போகுது, இந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லைங்களா? உழைப்பை நம்பக்கூடியவங்க, உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மன திட நம்பிக்கை கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே தன்னம்பிக்கையிலேயே சாதிச்சிருவாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, முயற்சி எடுப்போம், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய சமீப காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா 7.5 சனிங்கிற ஒரு பிடி 7.5 வருஷம் சிக்கி அதில் இருந்து மீண்டு வந்து இப்போ 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலன் தான். ஆனால் அது வக்ரமாகும்போது கெடுபலன்கு இது வந்துருமா அப்படிங்கிற பயம் தேவையில்லை. காரணம் என்னென்னா 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல சுபத்துவ தன்மையை கொடுத்தாலும் சரிங்களா, அது வக்ரமாகும்போது உங்கள் ராசிநாதன், அதாவது வக்ரங்கிறது என்ன, நேர் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதாவது நல்லது கொடுத்தா கெட்டது கொடுக்கும், கெட்டது கொடுத்தா நல்லது கொடுக்கும். அதாவது நேர் ரிவர்ஸ் தன்மையில் ஒரு கிரகம் பெயர்ச்சிகள் ஆகிறது. அப்போது இந்த காட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்மத்தையும் பார்த்து 3ஆம் இடத்தில், அதாவது சுய பலத்தை குருவோடைய வீட்டிலேயே சனி பார்க்கறதுனால, அந்த சனி பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி கிடைக்கும், இன்னும் ஒரு வேகத்தை கூட்டி கொடுக்கும். அதாவது நீங்கள் 3ஆம் இடங்கிறது பயணங்களை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால நீங்கள் இடம் மாற்றங்கள் அடைவீங்க, அதனால் வளர்ச்சி அடைவீங்க. அதே சமயத்தில் பின் சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட உறவு முறையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்து இருக்குது இல்லையா, சங்கடங்கள் இருந்தது, இல்லை நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு வர வேண்டியது வராமல் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்குது, ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனையாக போயிட்டுருக்குது, அது நடந்துகிட்டே இருக்குது, தீர மாட்டேங்குது. பூர்வீக சொத்து இல்லை பங்காளி சம்மந்தப்பட்ட உறவு முறையிலையோ, இல்லை நம்ம அந்நிய அசலில் வாங்கின ஒரு இடத்தினால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு பிரச்சனையினாலேயோ இருக்குதுங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இயல்பாகவே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால குடும்ப ரீதியிலையும் பேச்சு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் உங்களுக்கு சில சிரமங்கள் கொடுத்தது. இப்போ அந்த குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்த்து அந்த 3ஆம் இடத்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானை இந்த குரு பார்க்கறதுனால அந்த சனி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போது பாக்கியஸ்தானங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பல நாள் கனவுகள். ஏதாவது நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இல்லையே இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும், இல்லை நமக்கு எப்பாவது ஒரு சமயத்தில் ஒரு 10 ரூபா நம்ம சம்பாரிச்சிட்ருக்குறோம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பெரிய மனிதர்களால் ஒரு ஆதாயமோ, இல்லை ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு லோனோ, இல்லை வரவேண்டிய பணம் வராத பணம் நமக்கு வருமுங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையோ நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்குகள் போட்டிருப்போம். ஆனால் ஒரு சந்தர்ப்பமே நமக்கு அது சரியாக அமையாமல் தள்ளி தள்ளியே போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் திடீர் ஒரு மாற்றங்களாக ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த வக்ரங்கிற போது மனசில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது இதயம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இது, அதாவது நாமளே ஒரு பலவீனம் ஆகிக்கிறது, தூக்கத்தை கெடுறது, தூக்கத்தை கெடுத்துக்கிறது, அதிகமான திங்கிங் மைண்ட், இதெல்லாமே நீங்கள் இந்த 4.5 மாதம் அதிகமாக யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசிக்காமல் யாரும் இருக்க முடியாது. அதிகமாக யோசிக்கிறது, தூங்காமல் யோசிக்கிறது, ஒரு விஷயத்தை பலமுறை யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா கொஞ்சம் டவுட் வந்தால் அந்த வேலையை விட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு வேறு எது ஓகேன்னு படுதோ அதை நம்ம பண்ணலாம். சரிங்களா? 2 அர்த்தத்தில் இது ஒன்று ஓகே அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு அது பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. சந்தேகம் வந்தால் அந்த வேலையை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும்.
சரிங்களா? ஒரு ட்ராவல்னா என்னங்க? ஒரு இடத்துக்கு நம்ம ஆஃபீஸ் போறோம். இல்லையா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போறோம். இல்லையா நம்ம ஒரு பிஸ்னஸ் ரீதியிலோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொந்த பந்தம் ரீதியிலோ பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணும்போது, சரிங்களா? கவனமா கொஞ்சம் ஒரு முன்கூட்டி ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் முன்கூட்டி இப்போ புறப்படணும். நம்ம வேகத்தை கட்டுப்படுத்தணும். பொறுமைய கையாளணும். சரிங்களா? அதே மாரி பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட ரீதியில ஒரு விவாதம், வாக்குவாதம் பண்றாங்க. ரொம்ப பழகுனவங்க. ஆ அது உறவா இருக்கட்டும், இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கவழக்கா இருக்கட்டும். அதாவது ரொம்ப பழகுனவங்க நம்மள உஷ்ணப்படுத்துற அளவுக்கு, கோவப்படுத்துற அளவுக்கு, காயப்படுத்துற அளவுக்கு ஒருத்தர் பேசினா கூட, அதுக்கு வாக்குவாதத்த தவிர்க்கிறது நல்லது. இந்த 4 1/2 மாசம். அது அப்புறம் பார்த்தோம்னா, கூட்டு சார்ந்த பிசினஸ்கள் சம்மந்தப்பட்ட ரீதியில. நம்ம ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்றாங்க, ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் இருக்கு. ரொம்ப இதில ஒரு முதலீடு போட்டோம்னா, ஒரு பெரிய அளவுல நமக்கு வருமானம் வரும். காலத்துக்கு வரும். அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது, அதை நம்ம நம்பி ஆன்லைன் சம்மந்தப்பட்டது முகம் தெரியாத நபர்களிடம் ஒரு தொழில் தொடங்குறது. இப்ப இதில நமக்கு முகம் தெரியாத நபர்கள்னால ஒரு லாபம் வரும்ன்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸை ஏற்படுத்துறது, இது எல்லாமே இருக்கக்கூடாது. கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்கள் கூட கண்டிப்பா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 4 1/2 மாசம் ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்தது கணவன், மனைவி உறவு சம்மந்தப்பட்ட ரீதியில கூட கொஞ்சம் பொறுமையா விட்டு குடுத்து போறது தான் நல்லது. பிரிவுகள் சம்மந்தப்பட்ட ரீதியில நமக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தும். அதுக்கு நாம இடம் குடுக்கக்கூடாது. விட்டு குடுத்து போகணும். அது பழக்கவழக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயும் சரி, குடும்ப ரீதியிலயும் சரி, அதே மாரி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி ஒரு உறவு ரீதியிலயும் சரி, அதே நம்மளோட வாரிசுகளா இருந்தா கூட, அவங்ககிட்ட அன்பால தான் சொல்லி இந்த 4 1/2 மாசத்த நம்ம காலத்த கடக்கணுமே தவிர, நாம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தும்போது, அது சங்கடங்கள உருவாக்கி, அது நம்மளுக்கு பிரிவுகள உருவாக்கிரும். அதனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. எல்லாத்த விட ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம். கண்டிப்பா. இந்த நேரத்தில வெளிநாடு போறதும் சரி, நம்ம பக்கத்து ஊர்ல போய் வேலை தொடங்கலாம். இல்ல ஒரு இடம் மாறலாம். இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போலாம். ஒரு சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெங்களூர் போலாம். அப்படிங்கிறதெல்லாம் முடிவு எடுக்கிறது இந்த நேரத்தில எடுத்தீங்கன்னா, சிறப்பான வாய்ப்புகள் கூடி வரும். அற்புதமா நீங்க எதிர்பார்த்தத விட ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. சென்டிமென்ட்டா ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட, இந்த நேரத்தில வேற பக்கம் நம்ம தேடலாம். இது சம்பளம் கம்மியா இருக்குது. ஏன் நம்ம இந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நெனச்சு, நம்ம கட்டுப்படுத்தி ஒரே இடத்துல வேலை செய்ற இடம் மாற்றங்கள்னால நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு 4 1/2 மாசம் ஒரு இடப்பெயர்ச்சிகளுக்கு சாதகமான காலம். இன்னொரு விதங்கள்ல பார்க்கும்போதுங்க, அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசி 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, விரய செலவுகள் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வண்டி வாங்குறது, அப்புறம் அ இடம் வாங்கலாம். இந்த சம்மந்தப்பட்ட ரீதியில பண்ணலாம். இந்த வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, இந்த பழச மாத்திட்டு புதுசா ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த நேரத்தில கொஞ்சம் செய்றது, இந்த 4 1/2 மாசம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதே மாரி ஒரு பூமியினால இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில ஒரு புதுசா நாம கொஞ்சம் ஒரு கமிஷன் ஒர்க் சம்மந்தப்பட்ட ரீதியில பண்ணலாம். அப்புறம் ஆ அ அ கமிஷன் ஒர்க்ல அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொடர்புல ஒரு பிசினஸ் நம்ம ஒரு கமிஷன் ஒர்க் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லாம, கண்டிப்பா செஞ்சீங்கன்னா லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க. அரசாங்க துறையில வேலை தேடுறவங்க இந்த நேரத்தில தேடினீங்கன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இந்த 4 1/2 மாசத்துல வேலை கிடைக்குது அப்படிங்கிறத விட, நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கி வச்சுக்குவீங்க. சரிங்களா? இது. அதே மாரி கல்வி பயிலக்கூடிய மாணவி, மாணவர்களுக்கு கல்வி பலம் நல்லா இருக்கு. சரிங்களா? கல்வி பலத்தில நல்லா படிப்பு, இன்னும் கான்ஃபிடென்ட்டா ரொம்ப ஒரு படிப்பு சார்ந்ததா ஆர்வம் எடுத்து படிப்பீங்க. படிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறவங்களுக்கு, இதுவரைக்கும் நான் நெனச்ச வேலை சரியா அமையல. பிடிச்ச வேலை சரியா கிடைக்கல. அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்குங்க. அமையுமா? அப்படின்னா, கண்டிப்பா இந்த நேரத்தில அமையும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. தூர பிரயாணம் தான் கொஞ்சம் வேலை செய்ற மாரி இருக்கும். கொஞ்சம் ஊரு விட்டு ஊர் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா, அது நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வைக்க வேண்டாம். முயற்சி எடுங்க. நல்லாருக்கும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா கைகூடி வரும். நிச்சயமா. பல நாள் நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல நீங்க முடிவெடுத்து வச்சிருந்தா கூட, அது வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமலேயோ, இல்ல நமக்கு பிடிச்ச இடம் அமையாத மாரியோ, இல்ல இடையில இருக்கிறவங்கனால கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனையினால நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை அமைக்க முடியாத சில இடையூறுகள், இல்ல சில பிரிவுகள் சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம், இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள இந்த அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில
ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையெல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக போகுதுங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுங்க. நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நிச்சயமா. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது என்னங்க? ராசி வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கணும் இல்லைங்களா? இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய பலன்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா, உங்களுடைய ஜாதகத்தில தான் முழுமையான பலன்கள நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு முறை நீங்க பார்த்துக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.